இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2026க்கு மேலே படம் பூஜை போடுவாங்க, 27ல் படம் நடிப்பார். அந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும், கட்டாயம் கூப்பிடுவாங்க. கண்டிப்பா. நீங்கள் நினைக்கிறப்ப நெகட்டிவாக தான் பேசுவீங்க நீங்கள், எனக்கு தெரியும். உங்களை கூப்பிடுவாங்க, ஆனால் போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டால் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி தான். ஏன்னா கூப்பிட்டு போய் உங்களை தலையில கட்டி தொங்க விட்டுருவாங்க எங்கேயாவது, ஃபைட்டுன்ற பேரில் வில்ல நீங்கள் தான் சொல்லி 2 நாளைக்கு இப்படியே கிடக்கட்டும் விஜய். அந்த ஆதவனை இறக்கி விட்டுறாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சீன் நாளைக்கு வச்சுக்கலாம். நான் ஆள் மாறாட்டம் செஞ்சிருவேன். ஆதவனுக்கு பதிலாக ஆதவ் அப்படின்னு இன்னொரு பேர் யாரை வச்சு சேர்த்து ஆதவ வச்சு நான் தொங்க விட்டுருங்க. நீங்கள் மதுரையில் விஜய், திருச்சியில் விஜய், திண்டுக்கல்ல விஜய், ராமேஸ்வரத்தில் விஜய், தேனியில் விஜய்ன்னு எல்லாத்தையும் விஜய் தானே சொல்லியிருக்காரு. அண்ணே இது ஏன் பாணி இல்லைன்னா இது விஜய் பாணி. இல்லை விஜய் பாணி சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஸோ அப்படி இருக்கிற விஜய் இதுல எல்லாம் தோத்துட்டாருன்னா மரத்தை குடிச்சிருவாரா? சவால் தானேங்க. ஏன் நான் எப்போ இந்த மாதிரி கேட்டேன்? இல்ல, நான் உங்க பாணியில கேள்வி கேட்கறேன். நீங்க கேட்டா இப்படிதான் கேட்பீங்க. நான் அப்படி கேட்கல. நான் எப்படி மரத்தை குடிச்சேன்? நான் எல்லாம் சொல்லவே. சவால் தானே. நான் அப்படி சொல்லையே. ஏங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா? அப்படி கேட்டீங்கன்னா நியாயம் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, என்னென்ன ஃபார்மேட்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும்? ரிலீஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பண்ணா? எல்லாத்துலயும் பண்ணா நீங்க என்னென்ன பண்ணா ஆகும் நீங்க சொல்லுங்க. இல்ல எதுல நான் எதையும் சொன்னல. யூடியூப் கணக்கே நம்ம அன்னைக்கு சொன்னோம்ல, 400 கோடி ரூபா வசூல் ஆகும். யூடியூபோட சொல்ல நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகணும். என்னென்ன நடந்தால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்? அப்பீலுக்கு போகாம இருக்கணும். துரத்தி விட்டாங்க. யார் அப்பீலுக்கு போகாம இருக்கணும்? அது ஒண்ணு. இந்த காங்கிரஸ்காரங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறேன்ற பீலா விடாம இருக்கணும். அந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆதவர்ஜனாவை ஏதாவது ரூம்ல போட்டு அடைக்கணும், வெளியே விடாம. கொஞ்சம் உயரமான ரூமா பார்க்கணும். சரி, ஓகே. ஒன்று 3 செஞ்சேன். முதல்ல ஆதவர்ஜனா போட்டு ஒரு ரூம்ல அடைச்சிட்டா விஜய்க்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறகு படம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமா மீண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸோட பேச்சுவார்த்தை அதெல்லாம் கூடாது. அதான் ஆதவர்ஜனா அடைச்சு போட்டாலும் எல்லாமே முடிஞ்சிருவேன் பிரச்சனை. ஆமா, இவர் தான் யார்ட்டையுமே பேச மாட்டாரு. கரெக்டு. இவர் வீட்டுக்குள்ளே இருப்பாரு. இப்போ ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வாங்குறாங்க தெரியுமா? ஆன்லைன்ல அது டெக்னாலஜினா, இப்ப இருக்கிற டெக்னாலஜில அதே மாதிரி ஆன்லைன்லயே அவங்க ஓட்டு போட வச்சு விஜய் டிவி மாதிரி ஆன்லைன்ல சிஎம்ஐ இவங்களாம் அறிவிச்சிருவாங்க யூடியூப்ல. முதல்வர் நீங்க வந்து ஒரு பாட்டு போட்டிக்கு நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்படிதான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இல்ல அதெல்லாம் இல்லை, ஆன்லைன்லாம் இல்லை. வருவாப்புல, வெளியில வருவாப்புல, மக்களை பார்த்து பேசுவாப்புல, எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஆன்லைன்லாம் இருக்காது. இன்னைக்கு சொல்லியிருக்காரு. டிஜிட்டலா இருக்காது. அப்ளிகேஷன் வாங்கலாம். நீங்க சொல்றது உறுப்பினர் கார்டு. அப்புறம் அதை எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்க? ஆன்லைன்ல தான் ஃபில்அப் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணி ஆன்லைன்ல தானே அனுப்புவீங்க. அவர் எதுல பாப்பாரு? அது இன்னும் அவர் மட்டும் பண்ற மாதிரி. அவர் ஆன்லைன் பாருங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவர் மட்டும் தான் ஆன்லைன்ல பண்றாரு, மத்த கட்சியெல்லாம் பண்ணலங்கிறீங்க. இல்ல, இப்ப பண்ணலன்னா யாருன்னே தெரியாம சீட்டு கொடுத்துருவீங்களா நீங்க போட்டோ வச்சு? அவர் தான் சொன்னாரு, தமிழ் மதுரை தெற்கு விஜய், திருச்சி விஜய். அப்புறம் எதுக்கு வாங்குறாங்க? இது அப்ளிகேஷன் வாங்குறாங்க. எல்லாத்துலேயும் விஜய்னு போட்டு அவங்களே ஃபில்அப் பண்ணிட வேண்டியதானே? அப்படிதான் இருக்கும். ஃபேஸ் வந்து விஜய் தான், அதில் டவுட் இல்லை. ஏன்னா இந்த கட்சியில் இப்போ புதுதாக வரப்போகிற நபர்கள்லாம் அந்தந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இவர் தான் அந்த கட்சியில் இருக்கார் விஜய் சப்போர்ட், அப்படி வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது விஜய்க்கு தான், அதில் டவுட்டு கிடையாது. இல்லை, அப்படி இருக்காரு ஒன்று. இப்போ உங்கள் பாணியில் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே பாணியில் இல்லை. சரி, இப்ப கேள்வி ஏதோ குதர்க்கமா கேட்க போறீங்க. ஆனால் உங்க பாணி இல்லாம என் பாணின்னு சொல்லிட்டீங்க. என்னன்னா, மதுரையில் விஜய், திருச்சியில் விஜய், திண்டுக்கல்ல விஜய், ராமேஸ்வரத்தில் விஜய், தேனியில் விஜய்ன்னு எல்லாத்தையும் விஜய் தானே சொல்லியிருக்காரு. அண்ணே இது ஏன் பாணி இல்லைன்னா இது விஜய் பாணி. இல்லை விஜய் பாணி சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஸோ அப்படி இருக்கிற விஜய் இதுல எல்லாம் தோத்துட்டாருன்னா மரத்தை குடிச்சிருவாரா? சவால் தானேங்க. ஏன் நான் எப்போ இந்த மாதிரி கேட்டேன்? இல்ல, நான் உங்க பாணியில கேள்வி கேட்கறேன். நீங்க கேட்டா இப்படிதான் கேட்பீங்க. நான் அப்படி கேட்கல. நான் எப்படி மறந்து விட்டேன்? நான் எல்லாம் சொல்லவே இல்லை. சவால் தானே. இப்ப நீங்க சொல்றீங்க இங்கேயும் விஜய், இங்கே விஜய், இங்கே விஜய், நான் தான் ஜெயிக்கிறேன், நான் தான் செய்யறீங்க. ஆமா, தோத்துட்டீங்கன்னா ஊரை விட்டு ஓடிடுவீங்களா? இல்ல வேற என்ன மருந்தை குடிச்சிருவீங்கன்னா? நான் வேற மருந்து இல்ல, இருமல் மருந்தை கூட தான் குடிக்கிறேன். கோடான கோடி ரசிகர்கள் காத்திருக்கிறாங்க. நான் தான் சொல்றேன், திருப்பி படம் நடிச்சா பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறான். அது ரெடியா தான் இருக்கு. அப்புறம் அவர் ஓடணும். அவர் எங்கேயும் ஓட மாட்டார். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். இல்ல நான் சப்போர்ட். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். அதெல்லாம் கிடையாது. படத்துல தயங்குறீங்க, அதனால உங்க பாணியில் நானே கேட்கிறேன். படத்துல ஒரு ஹீரோவா வர்றதுக்கு விஜய்க்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. அது செம மாஸ் ஹீரோ, அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அது பிற்காலத்தில் பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 2026க்கு மேலே படம் பூஜை போடுவாங்க, 27ல் படம் நடிப்பார். நீங்கள் அந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு வரும், கட்டாயம் கூப்பிடுவாங்க.
நீங்கள் நினைக்கிறப்ப நெகட்டிவாக தான் பேசுவீங்க நீங்கள், எனக்கு தெரியும். உங்களை கூப்பிடுவாங்க ஆனால் போயிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓ, கூப்பிடுவாங்க ஆனால் போயிடாங்க. போய் கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னு கேட்டால் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணி தான். ஏன்னா கூப்பிட்டு போய் உங்களை தலையில் கட்டி தொங்க விட்டுருவாங்க எங்கேயாவது, ஃபைட்டுன்ற பேரில். வில்ல நீங்கள் தான் சொல்லி பெரிய பேமெண்ட்டை கொடுத்து பாலா கொண்டு போய் ஆலமரத்தில் கட்டி தொங்க விட்டார் பாருங்க ஒரு டைரக்டர். அந்த மாதிரி தொங்க விட்டு 2 நாளைக்கு இப்படியே கிடக்கட்டும்ன்றாப்புல விஜய். அந்த ஆதவனை இறக்கி விட்டுறாதீங்க, அப்படியே இருக்கட்டும், சீன் நாளைக்கு வச்சுக்கலாம் சார். நான் ஆள் மாறாட்டம் செஞ்சிருவேன், ஆதவனுக்கு பதிலாக ஆதவ் அப்படின்னு இன்னொரு பேர் யாரை வச்சு சேர்த்து ஆதவ வச்சு நான் தொங்க விட்டுருங்க நீங்கள். அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் வருவார் 2027 வருவார். 27 வருவார், அது ஓகே. ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் ஆனால் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணணும்லங்க. நான் இருக்கியா, நான் ஜெயிக்கிறேன், இல்லைன்னா நான் உயிரை விடுறேன், இல்லை தண்டவாளத்தில் ஒரு தலையை வச்சு படுத்து சாப்பிட்றேன், அப்படியெல்லாம் ஆரம்பம். அப்படிதான். அப்போ உங்களுக்கு தில் இருக்கு, உங்களுக்கு மாசு. நீங்க சினிமாவில் வர டயலாக் மாதிரி சொல்றீங்க, அதை தான் நீங்க வெளியும் பேசுறீங்க. அது எப்படி நான் போய் அப்படி இப்படி சேலஞ்ச் பண்ண சேலஞ்ச் பண்ணுங்க நீங்க. அரசியல கூச்சிருக்காப்புல கண்டிப்பா இந்த தடவை இல்லைனா அடுத்த முறைன்னு சொல்லி நிறைய ட்ரை இருக்கும். அதை சொல்லணும்ல, அதை சொல்ல மாட்டார், செய்வார். என்ன செய்வார் அவர்? அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு பாருங்க, வந்துட்டாருல களத்துக்கு வரட்டும். ஆமா, எலெக்ஷன்ல வந்து நிக்கிட்டான் அப்ப இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, மத்திய அரசு இப்படி ஒரு மிரட்டல்னு சொல்றாங்கல்ல, இப்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல மிரட்டுறாங்க, அவங்க வேணுன்ட்டே பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வச்சாதான், இல்லைன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகாது. அப்புறம் இந்த போன 19 கூட என்ன சொன்னாங்கன்னா, அந்த அன்னைக்கு தான் பேச போறாங்க, பேசிட்டு ஓகே சொல்லிட்டாருன்னா கரெக்டாக 23ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, 4 நாள் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரிலாம் நடக்கிறது இருக்குல்ல, இந்த மத்திய அரசுடைய ப்ரெஷர் ஒரு சினிமா நடிகர் வருது, இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடந்திருக்கா அந்த மாதிரி? அதாவது விஜயாருக்கு நடந்திருக்கு, சென்சார்லேயே நடந்திருக்கு, எதிர்கட்சிகள் விட மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை விடலாம் இந்த படம் ஒன்றுமே கிடையாது, அதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது. எம்ஜிஆர் இந்த மாதிரி படங்கள் நின்று போயிருக்காங்க, நிற்கலை. நாடோடி மன்னன் மாதிரி படங்கள்லாம் வந்து பல பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் பிரச்சனையில் அது பெரிய, அப்போ அவர் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் நடந்திருக்கு. கடைசியில் அவர் சிஎம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் கடைசி இறுதி காலங்களில் எடுத்த படங்கள்லாம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. உலக சுற்றுவாளிப்பனே பல பஞ்சாயத்தை சந்திச்சிருக்கு. அது கேள்வி 10% கூட அது கிடையாது. அது ஒன்றுமே இல்லைங்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது, அது சும்மா பில்டப் பீலாக விடுறது தான். ஸோ எம்ஜிஆருக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. அவர் சந்திச்ச பிரச்சனைகள், அவருடைய இமேஜ் தமிழ்நாட்டில் வேற யாருமே சந்திக்கல, எந்த நடிகரை சந்திக்கல. அது உண்மைதானே? நான் கிளியரா இருக்கேன். அவர் கம்பேர் பண்ணக்கூடாது. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு படத்துக்கு ஒரு கவிஞரை அவர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. பாட்டு எழுதுங்கன்னு, தலைவரை நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க, என்ன விடுவாங்களா அரசியல் சட்டப்படின்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதுங்க, திரைக்கதை அமைக்கிறதுக்கு எல்லாம் உட்காந்து டைட்டில்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பண்ண உடனே மத்திய அரசு, அப்போதைய அரசு கூப்பிட்டு முடியாதுன்ட்டாங்க. அப்படி ட்ராப் அவுட். பேப்பரில், தந்தி பேப்பரில் குவார்டர் பெரிய விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. கடைசி படம் சொல்லி எம்ஜிஆர் போனதுக்கப்புறம், சிஎம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மத்திய அரசு அதை அனுமதிக்கலை. ஸோ இப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை. சிஎம் ஆனதுக்கப்புறம் மத்திய அரசு சொல்லியிருக்கு, இது வெளியவே சொல்லலை யார்ட்டு இந்த மாதிரிலாம். அப்போ யூடியூப் இதெல்லாம் இல்லை, யூடியூப் ஆதவன்லாம் அப்போ இல்லை. இருந்திருந்தா அப்போ பேட்டி எடுத்து போட்டிருப்பீங்கல்ல, இதே யாரையா பிடிச்சி கேட்டிருப்பீங்க, எம்ஜிஆர் படமே வெளியே வரல, ஏங்க மத்திய அரசு இவ்வளோ கொடுமைப்படுத்துதுன்னு. ஆனால் அப்போ இல்லை, அதனால் அந்த சத்தம் இல்லாமல் அப்படியே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வரல, அவர் அப்படியே சிஎம்மாக கண்டினியூ ஆகிட்டு. எம்ஜிஆருக்கு வந்த பிரச்சனை, என்டிஆருக்கு வந்த பிரச்சனையெல்லாம் வந்து வேறு லெவல். அதனால் இப்போ வருது. ஆனால் ஒரு ஜென்ரலாக சொல்ல போகணும்னா, நிறைவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஒரு நடிகன் அரிதாரம் பூசி நடிக்க ஆரம்பித்து அவனுடைய களம் மாறி இந்த மாதிரி அரசியல்னு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையுடைய காலங்கள் வந்து குறுகி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவங்க நடித்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 67 வயசுலுமே எம்ஜிஆர் பார்க்குறப்ப அப்படி தகன்னு இருப்பாப்புல. ஆனால் ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு ஒரு 70 வயசில் அந்த காலமாயிடுறாரு. அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறேன்னா, அந்த நடிப்புங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறதுனால தான் திரையுலகத்துறை நிறைய ஈடுபாடு வச்சுக்கிட்டே இருந்தார். அது ஒன்று. என்டிஆருக்கும் அதே மாதிரி வந்து ரொம்ப வயசாகலாம் ஒன்றும் என்டிஆர் இறக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அவங்களுடைய அந்த கட்டுமஸ்தான அந்த உடல் கட்டுக்கும் இதுக்கும் நடிக்கிற வரைக்கும் அப்படியே அந்த நாடி நரம்புல வந்து அதை ஊறிக்கிட்டே இருந்துவாங்கல்ல. ஒருவேளை அதுதான் எம்ஜிஆரை தூண்டி இருக்குன்னு நினைக்கிறேன், சிஎம் ஆனதுக்கு பிறகு நம்ம நடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு கிரேஸ், அந்த படத்தில் நடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு இது ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயம். அது வந்து இட்ஸ் ப்ரூவன். ஒரு அரசியல்வாதியாக
நடிப்பில் இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு வராமல் கலைஞர் அவர்கள் வந்து எழுத்து வடிவத்தில் இருந்தார். ஒரு புத்தகம் எழுதுறவர், ஒரு ஆசிரியராக இருந்தார். அப்படி இருக்கவர் வந்து ஒரு 90-95 வயசுக்கு மேலே இருக்கார் அப்படிங்கிறது. எம்ஜிஆர் காலமானதுக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, கலைஞர் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர், ஒரு நடிகர் கிடையாது. அவர் வந்து எழுத்துலையும் படிக்கிறதுலையும் இதுதான் பிஸியாக இருப்பார். அதில் அரசியல் ஒன்று, மூணுமே இருந்துச்சு. மூணையுமே ஈக்குவலாக ட்ராவல் பண்ணுவார். அதனால அவர் இருந்தார். ஆனால் நீங்கள் நடிப்பு மட்டும், இந்த கிரேஸ் மட்டும், இந்த கூட்டத்தை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் கூட்டம் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு வாரத்தில் ஒரு மாதிரி ஆகிடும். கொண்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ண வேண்டியதான். இந்த ஃபீல் வந்துடும். ஸோ நடிகர் தான் நடக்கும். நீங்கள் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன், இப்போ டெல்லி போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு ட்ராவல் மட்டும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல ஒருத்தர் வெளிநாடு போகிறான், சிங்கப்பூர் போகிறான் குடும்பத்தோட. அப்படிங்கிறது இவன் அன்னைக்கு ஃப்ளைட் ஏறி போய் சிங்கப்பூரை ஒரு 2 நாள் சுற்றி பார்க்குறதுல இன்பம் கிடையாது. அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவான் பாருங்க. அப்போ இருந்தே இவனுக்கு அந்த இது தொத்திக்கிடும். போகிறோம்டா சிங்கப்பூர் போகிறோம், இதை வாங்க போகிறோம், அதை வாங்க போகிறோம். நீங்கள் ஒரு பொருளை வாங்குவான், இதை பண்ணுவான், அதை பண்ணுவான். அப்புறம் பொண்டாட்டியோட கடைக்கு போவான், உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கணுமா, இல்லை இதுன்னுவான். அப்புறம் டிக்கெட் போட்டாச்சுன்னா அது தொடர்பான வேலைகளை பார்க்கும்போது அவனுக்கு அந்த சந்தோஷம் வந்து அந்த 2 மாதமே இருக்கும். கரெக்ட். அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் சிங்கப்பூர் போகிறான், ஜுராங் பார்க்க பார்க்குறான், அதை பார்க்குறான். திருப்பி வண்டியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு சோகம் அவனுக்கு வந்து. அப்போ வந்து அந்த ஒரு 2 நாள் கிடையாது அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போக வரைக்கும். இப்போ தீபாவளி அப்படி தான். தீபாவளி ஒரு நாள் கிடையாது. தீபாவளின்றது 1 மணி நேரம் தான், காலையில் வெடி வெடிக்கிறது. ஆனால் தீபாவளி வருது, அதுக்கு துணி எடுக்க போகிறோம், அது பண்ண போகிறோம், போனஸ் வருது, பட்டாசு வெடிக்கிறோம், ஸ்வீட் செய்கிறோம். இப்படின்னு அந்த தீபாவளி மாதம் ஃபுல்லாகவே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு 20 நாள் அதுதான் அந்த சந்தோஷமே தவிர, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த தீபாவளி நாள் மட்டும் சந்தோஷம் கிடையாது. புரியுதா? அது மாதிரி நீங்கள் வெளிநாடு போகிறீங்கன்னா, அந்த வெளிநாடு முதல் முறையாக போகிறீங்கன்னா, அந்த சுற்றி பார்க்குற மட்டும் கிடையாது. அந்த ஃபீவர் வந்து 1 மாதம் 20 நாள் இருக்கும். ஆனால் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை போய் தொட்டுட்டு திருப்பி வரும்போது அது முடிஞ்சு போயிடும் அதோட. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அந்த உற்சாகம் இருக்காது உங்களுக்கு. கரெக்ட். அது சாதாரண குற்றாலம் டூர் போனாலும் அப்படி தான் வரும். அந்த மாதிரி விஜய் வந்து அந்த டெஸ்டினேஷன் அதுக்கு போக வரைக்கும் உற்சாகமாக இருப்பார். இவ்வளோ நாள் வந்துட்டார், அதுக்கு போயிட்டாருன்னா வீக் ஆயிடுவேன். மறுபடியும் நடிக்கிறவங்க ஆனாலும் நடிக்கிறவங்க ஆசை வந்துடும். இல்லை அது உள்ள ஓடும். இந்த இவ்வளோ நாள் ரொட்டீன் லைஃப் பூராமே உடஞ்சி நொறுங்கி போயிடும். வெளியே நடிக்க தான் முடியுமே தவிர வீக் ஆயிடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அது வந்து சைக்கலாஜிக்கலாகவே ஒரு விஷயம் இருக்குண்ணே. ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் அதை எம்ஜிஆர் அவர்களை ரொம்ப நோட் பண்ணப்பே தெரிஞ்சுது. அவர் மக்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்தார். ஓகே, மக்களுக்கு சேவை செய்தார், நல்லா இருந்தார். ஆனாலுமே அந்த நடிக்கணும், அந்த திரையில் வரணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரத்தத்தில் ஊர்னது. ஏன்னா அவர் சின்ன வயசில் ஆசைப்பட்டது. அவர் ரொம்ப இளமை காலங்களில் வந்து இந்த நடிக்கிறதுக்காக ஆர்வமாக வந்து நின்னது இருக்குல்ல, அதே மாதிரி விஜய் வந்து நடிக்கணுங்கிறதுல ஆர்வத்தோடு இருந்து தான் உதயம் தியேட்டர் வாசலில் அந்த படிக்கட்டில் உட்காந்துருக்கும் போது நான் கதாநாயகன் ஆவேன்னு சொல்லி எஸ்ஏசி அவர்கள் வந்து சரி ஓகே வீட்டுக்கு வா அப்படின்னு பிடிச்சி எடுத்துகிட்டு போனார். இது ஒரு கதையே இருக்குது. அப்போ அந்த நடிப்பு மேலே உள்ள ஆர்வம் இருக்குல்ல, அது அவங்கள எங்கே கொண்டு போகணும்னு தெரில. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ திரைப்படத்திற்கும் அரசியலுக்கும் உள்ள அந்த பின்னி பிணைஞ்ச விஷயங்கள் அது. ஆனால் நடுவில் என்ன நீங்கள் கோத்து விட்டீங்க? இல்லை, அது ரெகுலராக இப்போ உங்களுடைய கேள்வியை நான் கேட்டேன், என் வாயிலால் கேட்டேன், அவ்வளோதான். அது வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி 2 வார்த்தைகளை வச்சு என்ன வந்து அதெல்லாம் நம்பாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு கேள்வியாக கேட்கணும் தான் கேட்டேன். எனக்கும் விஜய் நல்லா வரணும், நல்லா நடிக்கணும், நல்ல ஒரு பெரிய லெவலில் ஷைன் ஆகிற ஆசை உண்டு. உடனே கீழே கமெண்ட் பண்ணாங்க, டேய் வந்தான் எங்கேயோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா. யாரும் எதுவும் கொடுக்கல, உங்களுக்கு நல்லதுக்காக சொன்னேன். அந்த நல்லதை எடுத்துக்கங்க அண்ணே. அடுத்த முறை என்னை கோத்துடா. நிச்சயமா.